கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக, நேற்றும் அவர் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதின வாழ்க்கையிலே எனக்கும் அநேக விதமான காரியங்களை அவர் உதவி செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் உலகத்திலே அநேக வித சாட்சியோடு கூட வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார்? நமக்கு ஜீவனை தந்ததே பெரிய ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. யோபு 10:12 சொல்கிறார், நமக்கு ஜீவனை தந்ததே பெரிய சாட்சி. அது மாத்திரமல்ல, தயவையும் பராமரிப்பும் அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கார். அவர் பராமரிக்கிறவர், அவர் தயவு காட்டுகிறவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது, அவருடைய சாட்சி பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் அநேக விதமான காரியங்களை அவர் செய்தார். அவருடைய சாட்சி பார்க்கும்போது மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதை போல நாம் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் என்ன ஒரு சாட்சியோடு வாழ்கிறோம், என்ன ஒரு விசேஷித்த காரியத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழும்போது உனக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. நாம் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பது அநேக காரியத்தில் பார்க்கும்போது, அவருக்கு நாம் சாட்சியாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வித காரியத்தை 1 பேதுருவில் பார்க்கும்போது 14-15 பார்க்கும்போது அவர் செய்த அநேக சாட்சிகளை நாம் சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் என்ன சாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்நாட்களில் அவர் செய்ய போதுமானவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.